உண்மை உள்ள சாட்சி. என்னங்க உண்மை உள்ள சாட்சி? உண்மை உள்ள சாட்சி, உண்மை உள்ள சாட்சி. இந்த உண்மை உள்ள சாட்சி அப்படின்னு பார்க்கும்போது, நான் பிரசங்கம் கிட்டத்தட்ட ஒரு 8 பக்கம் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனா 5 நிமிஷத்துல முடிக்கணும்னா ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு வசனம் மட்டும் சொன்னா போதும். சரியா? இப்போ உண்மை உள்ள சாட்சின்னு முதல்ல சொல்றாரு, ரெண்டாவது மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர் சொல்றாரு, மூணாவது பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதி. 3 விஷயத்த சொல்றாரு. முதலாவது உண்மை உள்ள சாட்சின்றதுனால இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு வெளிப்பட்டது, கரங்களை கர்த்தருடைய நாமத்தை. இரண்டாவது மரித்தோரிலிருந்து முதற் பேரானவர்ன்றது என்ன அப்படின்னா, அவர் மரணத்தை ஜெயித்தார்ன்றது, உயிரோடு எழுப்பிட்டார்ன்றது தீர்மானமாயிருது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, நல்ல கரங்களை தட்டி. மூணாவது பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி, அவர்தான் ஆளுகை செய்ய போறார், மீண்டும் வர போறார், வருகையும் குறிச்சிருச்சு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. இதை விட ஒரு மேலான பிரசங்கம் வேற எதுவுமே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் யார் அப்படின்னா, வேதம் சொல்கிறது நீங்களும் நானும் சேவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. உண்மையுள்ள சாட்சி. வசனத்துல எடுக்க நேரம் இல்லை. தேவனை பற்றிய காரியங்களுக்கு இயேசுதான் உண்மையுள்ள சாட்சி. கரங்களை தட்டிடுவோமா? ஆகாய மண்டலத்தினுடைய சிங்காசனத்திற்கு வாக்களிக்கப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் உண்மையுள்ள சாட்சி. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவோமா? மூணாவது அவர் ஜனங்களுக்கு சாட்சி, உண்மையுள்ள சாட்சி. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. அடுத்தது அவர் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசுகிறதான ஜீவன் உள்ள உண்மையுள்ள சாட்சி. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவோமா? இந்த உண்மையுள்ள சாட்சி சாட்சி கொடுக்கவே இங்க வந்தார். அந்த ஒரே ஒரு வசனத்தையாவது எடுத்து பார்த்துருவோமா? யோவான் 18:37. யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாப்பா. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர் ஏன் இந்த பூமியில பிறந்தார்? அவர் தான் உண்மை உள்ள சாட்சி. எதுக்கு தெரியுமா? பரலோகத்துக்கே அவர் தான் உண்மை உள்ள சாட்சி. பரலோகத்திலிருந்து வந்து இறங்கினவர் தான் ஒரு சாட்சியா இருக்க முடியும். ஏன் பிதாவை ஒருவனும் ஒரு நாளும் கண்டதில்லை, என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரும். பிதா ஒருவர் இருக்கிறார், பரலோகம் இருக்கின்றதுக்கான உண்மை உள்ள சாட்சி. அந்த சாட்சி இங்க வந்து பூமியில பிறந்தது. அந்த சாட்சி தான் சொல்ல முடியும், அதுதான் உண்மை உள்ள சாட்சி. கரங்களை தட்டி. அதுக்காக அவர் இந்த பூமியில பிறந்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. ஆமென். வாசிங்க. இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். இதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தாரு. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். சத்தியவான் என் சத்தத்தை குறிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய சத்தத்தை கேட்ட சத்தியவான்கள் தான் இன்னைக்கு கர்த்தரை தேடி வந்திருக்கீங்க. கரங்களை தட்டி. ஒருத்தன் பிறந்தா அவர் பிறந்ததே உண்மையுள்ள சாட்சியா, பரலோகத்துக்கே சாட்சியா. பரலோகம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம சொல்றோம்ல, பரலோகம்னு ஒண்ணு இருக்குங்க. நீங்க ஒரு நாள் மதிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் எங்க போவேன்? பரலோகத்துக்கு போவேன்னு. அந்த பரலோகத்துல தேவ தூத சிலைகள் இருக்கு, கேருபீன்கள் சேராபீன்கள் இருக்கு, சிங்காசனம் இருக்குது, கர்த்தத்துவம் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரே ஜீவனுள்ள சாட்சி, உண்மை உள்ள சாட்சினா அங்கிருந்து இங்க வந்து பறந்தவராதான் இருக்க முடியும். ஆமென். அவர் தான் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. உண்மை உள்ள சாட்சி. ஓகே, ரைட். நேரம் இல்லை, அடுத்தது போயிடுவோம். ஓகே, கர்த்தர் ஸ்தோத்திரம். நிறைய வசனம் இருக்கு, ஆனா இல்ல, நேரம் இல்லை. நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ரெண்டாவது காரியம் என்னது? மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரை. யாரா? மரித்தோரிலிருந்து. நான் பிறந்ததுக்கு உண்மையுள்ள சாட்சி அவர்னு சொல்லிட்டேன். அடுத்தது மரித்தோரிலிருந்து அவர் வந்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றினார். பிதாவினுடைய சித்தத்தை, திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றினதுதான் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா, அது கொலோசியர் 1:18 சொல்லப்பட்டிருக்கு. நேரம் சிஸ்டர் எடுக்க வேணாம். கொலோசியர் 1:18 சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்
பிகடன் அப்படின்னா இதன் பொருள் இவர் முதல் பிறந்தவர் அர்த்தம். யாரா? முதல் பிறந்தவர். முதல் பிறந்தவர்னா அப்படி என்றால் இவருக்கு பின் பலர் இப்படி பிறக்க போறாங்கன்னு அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. மரித்தவரிலிருந்து ஒருத்தவங்க முதல் பிறந்தவர் யார் தெரியுமா? இயேசு. அப்ப இயேசு உயிரோடு இருக்கும்போது நிறைய மரித்தவர் உயிரோடு எழுப்பினாரு அப்படின்னா அவர்கள் நிரந்தரமாய் உயிர்த்தெழவில்லை, அவர்களும் மரித்தார்கள். ஆனா நிரந்தரமாய் உயிர்த்தெழுந்தவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. அதற்கப்புறம் அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுனால அந்த அதிகாரத்தை அதுக்கப்புறம் அநேகர் வந்து மரித்து உயிர்த்தெழ போகிறார்கள். ஆண்டவருடைய வருகையில முதல்ல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார். கரங்கள் தட்டி ஸ்தோத்திரம். அடுத்து மூணாவது மேட்டர் பேர் வாங்க டக்குன்னு. பூமியின் சொல்லுங்களேன். பூமியின் ராஜாக்களுக்கு யாரா? பூமியின் ராஜாக்களுக்கு ஆமென். பாருங்க, இந்த மூணாவது விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு ராஜா இல்ல, ராஜாதி ராஜா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. ராஜா கிடையாது. இந்த பூமியில நீங்க ஆளுகிற ராஜாக்களுக்கு அவர்களுடைய அரசாங்கத்துக்கு அவர்களுடைய ஆளுகைக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவினுடைய அந்த அரசாங்கத்துக்கு அந்த ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. அந்த ராஜ்யத்துக்கு அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு மீண்டும் வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இந்த இயேசு மீண்டும் வரப்போகிறார் இல்லையா? அந்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது என்ன விஷயம் அப்படின்னா, அநேகர் இயேசுவை கண்டு புலம்புவார்கள். வசனம் சொல்றது, நான் சொல்றேன். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த தருணத்துல என்ன பண்ணுவாங்களா? நல்ல வாய்ப்பை நடுவ விட்டுட்டோமேன்னு சொல்லி புலம்புவாங்க. இயேசு மறுபடியும் வரப்போல. இயேசு மறுபடியும் வரும்பொழுது இங்க இருக்கிற வாலிப தங்கச்சி, வாலிப தம்பிகளா, சின்ன பசங்களா, பெரியவங்களா, எல்லாத்துக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். இயேசு ஒரு நாள் வரப்போற. அவர் பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அவர் மீண்டும் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். ஆளுகிறவராய் வரப்போகிறார். அப்ப அநேகர் புலம்புவார்களா? ஏன் புலம்புனாங்க தெரியுமா? இயேசு இந்த பூமியில வந்து அவர் தான் தெய்வம் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஏற்றுக்கொள்ளல. நல்ல தருணத்தை கிடைச்சு என்ன பண்ணிட்டாங்க? நழுவ விட்டவர்கள், இயேசுவை மறுதலித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த நாட்டில புலம்புவார்கள். வசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, பாருங்க, அவரை எதிர்த்தவர்களா என்ன பண்ணுவாங்க? ஆமென். நல்ல கையில கரெக்டா ஒரு நேர்த்தியா கிடைச்ச ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இழந்துட்டா நம்ம லைஃப்ல எவ்வளவு வருத்தப்படுவோம். அதே போல இயேசு இங்க வந்தாரு, நமக்காக போதனைகளை கொடுத்தாரு, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சாரு. அப்பா அந்த ராஜ்யத்தை உனக்கும் தரம்பா, இழந்த மகிமையை தரம்பான்னு வந்தாரு. ரத்தத்தை சிந்தினாரு, சரீரங்கள் பிக்கப்பட்டாரு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தெளிவாய் சொன்னதுக்கு அப்புறமும் அவரை எதிர்த்தவர்கள், பின்மாறி போனவர்கள், மறுதளித்தவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாரும் புலம்புவாங்க. ஆனா அந்த நாளில காலம் தூக்கி விட்டுட்டு போற நிக்க போறது யாரு? 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 நம்ம தான். ஏன் தெரியுமா? நான் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று விசுவாசிச்சிருக்கிறேன். எனக்கு தேவனுடைய ராஜ்யத்துல பங்கு உண்டு, ஆளுகையும் உண்டு. கரங்களை தட்டி காத்தோட நாமத்தை. மூணே மேட்டர் சொல்லிட்டேன். வந்தாரு, மரிச்சாரு, எழுந்தாரு, மீண்டும் வரப்போறாரு. அதுதான் உண்மை உள்ள சாட்சி. மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர், பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதி, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால இந்த 2025 உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கண்களை மூடி நாம் செபிப்போம்.